மதுரை மாவட்டம் மானூத்து பகுதியில் இளம் ஜோடி காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த காதல் ஜோடி மீது இரு வீட்டாரும் சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியின் மீது இரு வீட்டாரும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இச்சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை அவர்களது இரு குடும்பத்தினரும் நடு ரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கூடிய மானூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயர்சாமி மற்றும் கவினாஸ்ரீ இருவரும் இளங்கலை பட்டதாரிகளான இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர். இதனிடையே இவர்களது வீடானது இரு பக்கத்து அருகருகே இருக்கிறது. மேலும் இருவரது குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்கனவே இடம் தொடர்பாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தகராறு ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று காலை ஐயர்சாமி மற்றும் கவினாஸ்ரீ என்ற இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காதல் ஜோதி தஞ்சமடைந்த நிலையில் இரு வீட்டாரையும் அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் காதலர்கள் இருவரும் மேஜர் என்பதால் ஐயர்சாமியுடன் கவினாஸ்ரீயை போலீசார் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து நேற்று மாலை வெளியே வந்த காதல் தம்பதிகள் காரில் ஏறிய போது காதல் ஜோடியை இருவரையும் அவர்களது வீட்டார் இருவரும் காரில் இருந்து இழுத்து கீழே போட்டு சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவலர்கள் நேரில் வந்து இரு வீட்டாரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காதல் ஜோடிகள் இருவரும் திருமணம் செய்த நிலையில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடிகளை அவர்களது குடும்பத்தினர் நடு ரோட்டில் தாக்கிய சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.